ஹலோ guys, வெல்கம் டு ஆர்எக்ஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை பற்றி நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். எ வெட் பெட், ஷார்ட் ஃபார்ம் வந்து எ வெட் பெட், சரிங்களா. ஏ வந்து ஆசிட் பேஸ் பேலன்ஸ், ஓகேங்களா. டபிள்யூ வந்து வாட்டர் ரிமூவல், இ எரித்ரோபோய்சிஸ், டி டாக்ஸிக் ரிமூவல், பிக்கு வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல், ஈக்கு வந்து எலக்ட்ரோலைஸ் மெயின்டைனிங், டிக்கு வந்து விட்டமின் டி ஆக்டிவேஷன். ஃபஸ்ட்டு ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பார்த்துருவோம். ஆசிட் பேஸ் பேலன்ஸுன்றது நம்ம ஹியூமன் பாடியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா. பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுறது. அப்படி பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணலாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிமூவல். வாட்டர் ரிமூவல் எதுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓவர் ரீஹைட்ரேஷன், தண்ணி நம்ம உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும், வாட்டர் ரிட்டென்ஷன், நீர் தக்க வைக்கப்படுறதுனாலையும் ரிமூவல் ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப நடக்குது. நெக்ஸ்ட்டு எரித்ரோபோய்சிஸ். எரித்ரோபோய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பாடியில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம். ஹார்மோன்ஸ் மெயின்டைனிங்கில் கூட கிட்னி ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு டாக்ஸின் ரிமூவல். டாக்ஸின்றது ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அந்த டாக்ஸின் ரிமூவலையும் கிட்னி தான் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸிக் அண்டு வேஸ்ட் மெட்டீரியல்ஸை கிட்னி யூரினேஷன் மூலயமா வெளியே அனுப்புது. பி பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல். பிளட் ப்ரெஷர் எப்பயுமே அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை, நார்மல் ரேட்டாக தான் இருந்தாகணும், சரிங்களா. அந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கிட்னி தான் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இ எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ். எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பாடியில் இருக்க ஃப்ளூயிட் இல்லைன்னா வாட்டரில் கரையக்கூடிய விஷயத்தை தான் நம்ம எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம் என்ற மாதிரி சப்டன்சஸ் தான். இந்த மாதிரி சப்டன்சஸ் நம்ம ஹியூமன் பாடியில் பிளட்டில் அதிகமாச்சுன்னா அதை எக்ஸ்க்ரீஷன் பண்ணுற வேலையிலையும் கிட்னி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட்டு டி விட்டமின் டி. விட்டமின் டி ஆக்டிவேஷன். விட்டமின் டின்றது நம்மளோட போன் க்ரோத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. விட்டமின் டி இல்லைன்னா ஹியூமனால் கண்டிப்பாக வாழவே முடியாது. விட்டமின் டி வந்து சன்லைட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது, சரி. விட்டமின் டியை ஆக்டிவேஷன் பண்ணுறதுல ஒரு ப்ரைமரி சைட்டாக கிட்னி இருக்குது.